ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம AK64 அப்டேட்டுக்கு வருவோம். ஸோ AK64 அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ AK64 படத்தை பொறுத்தளவுக்கு பிரம்மாண்டமாக வேற லெவலில் ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் இருக்காரு, ஸ்ரீலீலா இருக்காங்க. ஸோ இன்னும் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு போட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. செட்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்காமா. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலை பொறுத்தளவுக்கு இந்த படத்து மேலே முழு அளவில் நம்பிக்கை இருக்காரு. ஏன்னா நான் பாதிக்கிற வச்சிருந்தோட அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை வந்து ஃபுல்லாகவே பார்த்துருக்காரு, பார்த்துட்டு பிரமிச்சு போயிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் மக்கள்கிட்ட. ஏன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேவும் பார்த்தீங்கன்னா இப்போ கார் ரைஸை முடிச்சுட்டு சினிமாவுக்கு வர போகிறாரு. ரொம்ப ஒரு மிகப்பெரிய கேப் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமா ஏப்ரலில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, குட் பேட் அக்லி. அந்த படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லாங் கேப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ என்ன தான் வந்து கார் ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் போய் பார்த்தாலும் ஏகேவோட படம் வந்து தீபாவளி, பொங்கல் அந்த ஒரு பிஸி டைமில் வந்து தியேட்டரில் போய் கைத்தட்டி விசில் அடிச்சு பார்க்குற ஒரு ஹாப்பி வந்து என்றைக்குமே வராது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகேவோட படங்கள்லாம் இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பைஸாகவும் பண்ண போகிறாரு. பட் இந்த படத்தை